ஹாய், நான் வீரமுத்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் பெஸ்ட் என்ட்ரி ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா என்ட்ரி ஸ்பாட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது எங்கெங்கே தான் என்ட்ரி கொடுக்கணும், எங்கெங்கெல்லாம் என்ட்ரி கொடுக்கக்கூடாதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஒரு என்ட்ரி கொடுக்குறோன்னா அது ஏதாவது ஒரு முடக்காக இருக்கணும். முடக்குன்னா இப்போ இந்த பார் இருக்குன்னா இது ரெண்டு பக்கமே லோவாக இருக்கா, ஸோ இது ஒரு என்ட்ரி பாயிண்ட். இது வந்து பெஸ்ட்டு என்ட்ரி பாயிண்ட்டுன்னு நான் சொல்ல வரல, சக்ஸஸ் கொடுக்கும்னு சொல்ல வரல. இருந்தாலும் மோஸ்ட் ஆஃப் தி பேட் என்ட்ரிலாம் அவாய்ட் பண்ணிடணும். அதோட இப்போ செல்லாக இருந்தால் அந்த செட்டப் பாருக்கு எந்த பார் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு பற்றி தான் செட்டப் பார். அந்த செட்டப் பாருக்கு முன்னாடி லோவும் பின்னாடி லோவும் லோவாக இருக்கணும். அது மட்டும் இந்த செட்டப் பார் லோ மட்டும் ஹையில் இருக்கணும். ஸோ இது ஒரு முடக்கு. இந்த பாரில் எந்த முடக்கும் இல்லை, இந்த பாரில் எந்த முடக்கும் இல்லை, இந்த பாரில் முடக்கு இருக்குது. ஏன்னா இந்த பாருடைய லோவை விட இந்த ரெண்டு பாருடைய லோவும் கம்மியாக இருக்குது, இது ஹையில் இருக்குது, இந்த லோ ஹையில் இருக்குது. அதனால் இது ஒரு என்ட்ரி ஸ்பாட். அதுக்கு அடுத்தது இந்த பாரில் என்ட்ரி ஸ்பாட்டே இல்லை. இந்த பாரில் பைக்கு இந்த பாருடைய ஹையை விட முன்னாடி பாருடைய ஹையும் இந்த செகண்ட் பாருடைய ப்ரீவியஸ் பார் ஹையும் நெக்ஸ்ட் பார் ஹையும் ஹையாக இருக்குது, இது மட்டும் லோவாக இருக்குது. ஸோ இது ஒரு என்ட்ரி ஸ்பாட். அதுக்கு அடுத்தது இந்த பாரில் பார்த்தீங்கன்னா கூட ரெண்டு லோவும் கம்மியாக இருக்குது, இந்த லோ ஹையில் இருக்குது, இது ஒரு என்ட்ரி ஸ்பாட். அதுக்கடுத்து இந்த பாரில் ரெண்டு ஹையும் அதிகமாக இருக்குது, இந்த ஹை கம்மியாக இருக்குது, இது ஒரு என்ட்ரி ஸ்பாட். ரைட்டுங்களா? இப்போ வந்து அதேமாரி பார்க்கும்போது இது ரெண்டு ஹையும் அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இது ஒரு என்ட்ரி ஸ்பாட். இந்த பார் அதேமாரி ரெண்டு கையும் அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது, என்ட்ரி ஸ்பாட். அதே மாதிரி இந்த பார் இந்த ரெண்டு லோவும் கம்மியாக இருக்குது, இது ஒரு என்ட்ரி ஸ்பாட். ஸோ இப்படி பார்த்தோம்னா இன்னைய நாளில் இருக்கிற ஒட்டுமொத்த என்ட்ரி ஸ்பாட்டே இவ்வளோ தான். அப்படி பார்த்தோம்னா என்னென்னா கூட 1 2 3 4 5 6 7 8 என்ன தான் தாறுமாறாக கன்றாவித்தனமாக ட்ரேட் பண்ணால் கூட, எவ்வளோ மோசமாக ட்ரேட் பண்ணால் கூட 8 என்ட்ரிக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்றது தான். இந்த நாளில் 8 என்ட்ரிக்கு மேலே என்ட்ரியே கிடையாது. அதுக்கு மேலே ட்ரேட் பண்ணுறோம்னா அது வந்து ரொம்ப மோசமான ஓவர் ட்ரேடிங். இப்போ இதில் இவ்வளோ 8 என்ட்ரி ஸ்பாட் இருக்குது, அதாவது 8 முடக்கு இருக்குது இந்த நாளில். இதில் 8 முடக்கில் பெஸ்ட்டு முடக்கு எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு போய்ட்டு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிஸ். அப்படி இதை வந்து எப்படி பேட்டர்ன் படி ஒரு சில முடக்க அவாய்ட் பண்ணலாம், இல்லை பொசிஷன் படி செல்லுன்னா ஆவரேஜுக்கு மேலே தான் செல் பண்ணுவோம், ஆவரேஜுக்கு கீழே தான் பை பண்ணுவோம், இல்லை ஆவரேஜுக்கு மேலே பை பண்ணுவோம், ஆவரேஜுக்கு கீழே செல் பண்ணுவோம், அந்த மாதிரி பாதி முடக்க அவாய்ட் பண்ணலாம். அப்புறம் வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் வச்சு இந்த இண்டிகேட்டர் வேல்யூ RSI 70க்கு கீழே இருந்தால் தான் செல் பண்ணுவேன், 40க்கு மேலே இருந்தால் தான் 30க்கு மேலே இருந்தால் தான் பை பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூல்ஸை வச்சு இண்டிகேட்டர் வச்சு இதை ஃபில்டர் பண்ணலாம். ஸோ மொத்தம் இந்த நாளில் இருக்கிறதே 8 முடக்கு, 8 என்ட்ரி ஸ்பாட்டு தான். இதில் எந்தெந்த முடக்கெல்லாம் என்ட்ரிக்கு சூஸ் பண்ணணும், எப்படி ஃபில்டர் பண்ணணும் அப்படின்றது தான் டெக்னிக்கல் அனலைசிஸ். நீங்கள் டெக்னிக்கல் அனலைசிஸை ஃபாலோ பண்ணலைனா கூட இந்த 8 என்ட்ரியை தாண்டவே கூடாது. இதுக்கு மேலே இந்த நாளில் என்ட்ரி கிடையவே கிடையாது. இதுக்கு மேலே என்ட்ரி போட்டு அதில் ஒன்றும் சம்பாதிக்கவே முடியாது. மேக்ஸிமம் சம்பாதிக்கிறது 8 என்ட்ரி தான் போடலாம். ஒன்று 8மே ஜெயிக்கலாம், இல்லைனா 8மே தோக்கலாம், இல்லை பாதி ஜெயிக்கலாம் பாதி தோக்கலாம், அந்த மாதிரி. இதில் வந்து அடுத்தது பெஸ்ட்டு இந்த என்ட்ரி ஸ்பாட்டோட சூஸ் பண்ணுறது எப்படின்னு வேறு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.